ஒரு காலத்தில் ஒரு பெரிய ராஜ்யத்தில் அழகான ஒரு இளவரசி வாழ்ந்து கொண்டிருந்தாள். அவளுக்கு மிகவும் பிடித்தது ஒரு பொன்பந்து. தினமும் அரண்மனை தோட்டத்தில் உள்ள குளத்தின் அருகில் அவள் அந்த பந்துடன் விளையாடுவாள். ஒரு நாள் அவள் பந்தை மேலே தூக்கி விளையாடிக் கொண்டிருந்த போது அது அவளது கைகளிலிருந்து தவறி குளத்தில் விழுந்தது. குளம் ஆழமாக இருந்ததால் அவளால் அதை எடுக்க முடியவில்லை. இளவரசி உட்கார்ந்து அழத் தொடங்கினாள். அப்போது குளத்திலிருந்து ஒரு பச்சை தவளை மேலே வந்தது. இளவரசியே, நீ ஏன் அழுகிறாய் என்று கேட்டது. இளவரசி கூறினாள், என் பொன்பந்து குளத்தில் விழுந்துவிட்டது, அதை நான் எடுக்க முடியவில்லை. தவளை சிரித்துக்கொண்டு, நான் உன் பந்தை எடுத்து தருகிறேன், ஆனால் அதற்கு பதிலாக நீ என்னை உன் நண்பனாக ஏற்றுக்கொண்டு உன் அருகில் உட்கார வைத்து உன் தட்டில் சாப்பிட அனுமதிக்க வேண்டும் என்றது. பந்தை திரும்ப பெற வேண்டும் என்பதால் இளவரசி உடனே சம்மதித்தாள். தவளை குளத்தில் குதித்து சில நொடிகளில் பொன்பந்தை எடுத்து வந்தது. இளவரசி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள். ஆனால் பந்தை எடுத்தவுடன் அவள் தவளையை மறந்து ஓடிவிட்டாள். அடுத்த நாள் அரண்மனை கதவின் அருகில் டக் டக் என்று ஓசை கேட்டது. கதவை திறந்தபோது அந்த தவளை, நீ என்னிடம் கொடுத்த வாக்குறுதியை நினைவிருக்கிறதா என்று கேட்டது. இளவரசி வெட்கப்பட்டாள். அவளது தந்தை மன்னர் கூறினார், மகளே, நீ கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும். அவள் விருப்பமின்றி தவளையை உள்ளே அழைத்தாள். அவள் அருகில் அமர வைத்து உணவையும் பகிர்ந்து கொண்டாள். சில நாட்கள் கழித்து அவள் மனதில் கருணை பிறந்தது. ஒரு இரவு தவளை திடீரென ஒளி வீசி ஒரு அழகான இளவரசனாக மாறியது. அவன் கூறினான், நான் ஒரு சாபத்தால் தவளையாக மாறினேன். உன் நம்பிக்கை மற்றும் வாக்குறுதி காரணமாக இப்போது சாபம் நீங்கியது. இளவரசி மகிழ்ச்சி அடைந்தாள். இருவரும் திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்தனர். கதை சொல்லும் நெறி: கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற வேண்டும். வெளிப்புற தோற்றத்தை பார்த்து யாரையும் மதிப்பிடக்கூடாது. நல்ல மனம் எல்லாவற்றையும் மாற்றும்.